டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். மருத்துவத்துறையில் என்ன படிச்சா வேலை வாய்ப்பு? மருத்துவத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய கோர்சஸ் இருக்குது, நிறைய படிப்புகள் இருக்குது. எம்பிபிஎஸ், பிடிஎஸ்ல இருந்து தொடங்கி டிஃபார்ம், டிஎம்எல்டி, மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் வரைக்கும், டிகிரி கோர்சஸ்ல இருந்து டிப்ளமோ கோர்சஸ் வரைக்கும் நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ இந்த மருத்துவத்துறையை பொறுத்தவரையில எல்லா கோர்சஸும் படிக்கிறவங்களும் லைஃப்ல சக்சஸ் ஆகி நல்லா சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அது இல்லை. அதே மாதிரி ஒரு சில கோர்ஸை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து படிச்சோம் அப்படின்னா அந்த கோர்ஸ்ல வந்து சைன் ஆகக்கூடிய பர்சன் வந்து நிறைய இருக்கிறாங்க. சோ மருத்துவத்துறையில மட்டும் இல்ல, எந்த ஒரு துறையில எடுத்துக்கிட்டாலுமே இந்த ப்ராப்ளம் நமக்கு வந்து இருக்குது. இப்ப இன்ஜினியரிங் எடுத்துக்கோங்களேன். இன்ஜினியரிங் படிச்ச எல்லாருமே லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்களா, எல்லாருமே சம்பாதிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. இப்ப 100 பேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வராங்க அப்படின்னா அதுல ஒரு 50% ஆஃப் பர்சன்ஸ் வந்து லைஃப்ல நல்லா செட்டில் ஆயிருப்பாங்க, நல்லா வந்து ஏர்ன் பண்ணிருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் பெஸ்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது அந்த 40% வந்து பெரிய அளவுல ஏர்ன் பண்ணாத, இல்லைன்னா வந்து பெரிய அளவுல நல்ல வேலையில செட்டில் ஆகாத அவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் வேஸ்ட், படிச்சு ஒரு வேலையும் கிடைக்கல அப்படிம்பாங்க. இந்த ப்ராப்ளம் வந்து மருத்துவத்துறையில மட்டும் இல்ல, இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல மட்டும் இல்ல, எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டாலுமே இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இன்னொரு சிம்பிளான எக்ஸாம் சொல்லணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இல்லைன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் எடுத்துக்கோங்களேன். இப்ப 10 லட்சம் பேர் எழுதுறாங்க, இல்ல 10,000 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா அதுல யார் வந்து பாஸ் ஆகி அடுத்த லெவலுக்கு போனாங்களோ, அதாவது வேலைக்கு போனாங்களோ, அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து ஈஸி, நம்ம ஒரு 4-5 இயர்ஸ் ரெகுலரா ப்ரிப்பேர் பண்ணோம்னா பாஸ் ஆயிடலாம் அப்படிம்பாங்க. இதே இது அதுல ஃபெயில் ஆனவங்க கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, ரொம்ப கஷ்டம், வேலையே கிடைக்காது, வேலையே இல்லாம ஒரு 4 வருஷம் நான் அதுக்காண்டி வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க. சோ இந்த இஷ்யூ ஒரு கோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு படிப்பும் பெஸ்டான டாப் மோஸ்ட் கோர்ஸ் அதுல படிக்கிற எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே நேரத்துல எந்த ஒரு கோர்ஸையும் வந்து ஒஸ்டான கோர்ஸ், இது படிச்சா வேலையே கிடைக்காது அப்படின்னு கிடையாது. சோ நம்ம எப்படி படிக்கிறோம், நம்ம எப்படி அறிவாளிகளா இருக்கோம், எந்த அளவு அந்த துறை சார்ந்த நாலேஜை நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கிறோம், அண்ட் எங்க வேலை தேடுறோம், எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கெயின் பண்றோம், எந்த அளவு நம்மளோட ஸ்கில்ல வளர்த்துக்கிறோம், இதெல்லாம் பொறுத்துதான் என்ன செய்யுது அப்படின்னா சேலரி இல்லைன்னா உங்களோட டெசிக்னேஷன் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுது. சோ இப்ப கம் டு த பாயிண்ட், மருத்துவத்துறையில என்ன படிச்சா வேலை வாய்ப்பு தேர்ந்தெடுத்து ஒரு சில கோர்சஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மருத்துவத்துறையில உங்களால வந்து சைன் பண்ண முடியும். இப்ப நீங்க 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு இனி நம்ம வந்து மருத்துவம் சார்ந்த ஒரு படிப்பு படிக்கலாம் அப்படின்னு வரும்போது ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்குது. சோ இப்ப டிகிரி கோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ் ஸ்டார்ட் பண்ணி பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, பிஎஸ்சி எம்எல்டி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜில வரைக்கும், அண்ட் டிப்ளமோ கோர்சஸ் அப்படின்னு போனோம்னா டிஃபார்ம், டிஎம்எல்டி, இசிஜி டெக்னீஷியன், பம்ப் டெக்னீஷியன், ட்ரெட்மில் டெக்னீஷியன். சோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் இருக்குது. எல்லா கோர்ஸையும் எல்லா வருஷமும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க. ஆனா வெளிவரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பெஸ்டா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. சோ இந்த மருத்துவத்துறையில நம்ம எப்படி ஒரு பெஸ்டான படிப்பை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவும் இந்த கோர்ஸ்க்கு வந்து வாண்டட் இருந்துகிட்டே இருக்கணும். என்ன 10 வருஷம் போனாலும் இருக்கணும், 20 வருஷம் போனாலும் இருக்கணும், 30 வருஷம் போனாலும் இருக்கணும். இந்த வாண்டட் அப்படிங்கிறது, தேவை அப்படிங்கிறது குறையவே கூடாது. அப்படி ஒரு கோர்ஸை நீங்க தேர்ந்தெடுத்து படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா மருத்துவத்துறையிலையும் நம்ம வந்து என்ன செய்ய முடியும்னா சாதிக்க முடியும். சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லயும் ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் பெரிய பெரிய நர்சிங் ஆபீசரா, பெரிய பெரிய காலேஜுக்கு பிரின்சிபலா, கவர்மெண்ட் சைட்ல வந்து நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து ஒரு காலத்துல உங்களை மாதிரி இந்த கோர்ஸ் படிக்கலாமா அந்த கோர்ஸ் படிக்கலாமான்னு சொல்லி யோசிச்சு தேர்ந்தெடுத்து படிச்சதுனாலதான் இன்னைக்கு வந்து நல்லா இருக்கிறாங்க. சோ எல்லாராலையும் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கஷ்டம். ஏன்னா வந்து அதுக்கு வந்து நிறைய கட் ஆஃப் வேணும், நிறைய மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் அப்படிங்கிறது பெஸ்டான ஒரு படிப்பு தான். பட் எல்லாராலையும் அந்த கோர்ஸ் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சோ அதுக்கு அடுத்தபடியா நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிகிரி கோர்சஸ் இருக்குது, டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. எப்பவுமே டிப்ளமோவை விட டிகிரி வந்து பெட்டரான விஷயம் தான். சோ மோஸ்ட்லி எல்லாருமே டிகிரி வந்து தேர்ந்தெடுக்க முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்ல அதுக்கான வாய்ப்புகள் குறைவு, எனக்கு கட் ஆஃபே இல்ல, நான் 12th பெரிய அளவுல மார்க் ஸ்கோர் பண்ணல அப்படின்னா நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா டிப்ளமோ போங்க. சோ பெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருமே டிகிரி கோர்சஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. சோ டிகிரி கோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கவர்மெண்ட் செக்டர்ல நமக்கு நியர்லி 19 கோர்சஸ் இருக்குது. அதே மாதிரி பிரைவேட் செக்டர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கும் மேலேயும் வந்து கோர்ஸ் இருக்குது. சோ எவ்வளவுதான் கோர்ஸா இருந்தாலும் பெஸ்ட் கோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அதுக்கான வாண்டட் வந்து அதிகமா இருக்கணும்.
குளோபலி உலகத்துல எங்க போனாலும் அதுக்கான வேக்கன்சி இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். அண்ட் தனித்துவமா இருக்கணும். அந்த கோர்ஸ வந்து அந்த படிப்பை வந்து நீங்க படிச்சீங்கன்னா உங்களால மட்டும்தான் அந்த வேலையை வந்து செய்ய முடியணும். சோ அந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும், தேர்ந்தெடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நர்சிங். நான் 12th முடிச்சுட்டு நான் நர்சிங் படிக்க வரும்போதே நர்சிங் பெஸ்டான கோர்ஸ்னு தான் நான் வந்தேன். இன்னும் நான் படிச்சு முடிச்சு நான் வேலை பார்த்து 10-15 வருஷங்கள் ஆச்சு. இன்னும் நர்சிங் பெஸ்டா தான் இருக்குது. இன்னும் ஒரு 20 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் இந்த நர்சிங் எப்படிதான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஸ்டா தான் இருக்கும். நர்சிங்கோட அந்த வேல்யூ அப்படிங்கிறது டே பை டே இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர டிக்ரீஸ் ஆகாது. சோ இந்த நர்சிங்லயே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா டிகிரி பிஎஸ்சி நர்சிங்கும் இருக்குது, ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கும் இருக்குது. ரெண்டுமே பெட்டரான கோர்ஸ் தான். பட் முடிஞ்ச அளவு பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா பிஎஸ்சி நர்சிங் படிச்சீங்க அப்படின்னா ஹையர் ஸ்டடீஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. சப்போஸ் நமக்கு ஹாஸ்பிட்டல் லைன் பிடிக்கலன்னா கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இன்னொரு வழியை வந்து தேர்ந்தெடுத்து போய்க்கலாம். லைக் டீச்சிங் சைட் போய்க்கலாம், இல்லைன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் டிப்ளமோ இன் நர்சிங் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களால ஹாஸ்பிட்டல் சைடு மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும். ஒருவேளை எனக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணது பிடிக்கல அப்படின்னாலும் உங்களால என்ன செய்ய முடியாதுன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்க அதுலயே தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்குள்ள வருவீங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வேலை பார்க்காம தான் இருக்கணும். பட் எனக்கு கட் ஆஃப் கம்மியா இருக்குது, என்னோட வீட்டுல வந்து பெரிய அளவுல மணி செலவு பண்ணி என்னால படிக்க வைக்க முடியாது அப்படின்னா நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் பண்ணுங்க. அடுத்தபடியான கோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில கோர்சஸ் வந்து நீங்க மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும், மத்தவங்களால அந்த வேலையை செய்ய முடியாது. சோ அந்த மாதிரி படிப்புகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி, பிஏஎஸ்எல்பி ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பெத்தாலஜி தெரப்பி, பேச்சுலர் இன் ஆக்குபேஷனல் தெரப்பி. ஸோ இந்த மாதிரிப்பட்ட கோர்சஸ் நீங்க தேர்ந்தெடுத்து படிச்சீங்கன்னா அதுல படிச்சுட்டு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் கம்மியா தான் இருப்பாங்க. அந்த துறைக்குள்ள உங்களால மட்டும்தான் என்ன செய்ய முடியும்னா வேலை பார்க்க முடியும். இப்போ ஒரு ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி நமக்கு வந்து கோர்ஸ் இருக்குது. ஆனா இதே ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள நிறைய ஹாஸ்பிட்டல்ல நர்சஸும் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த வேலையை பார்ப்பாங்க. அதே நேரத்துல ஓடிஏடி படிச்சவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த வேலையை பார்ப்பாங்க. இதே இது நீங்க பிபிடி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு தனித்துவமான படிப்பு. பிபிடிய பிசியோதெரப்பி படிச்சவங்க மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர ஒரு நர்ஸ் வந்து அந்த ஒர்க்கை வந்து பண்ண முடியாது. சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிஎஸ்சி நர்சிங் வந்து ஒரு பெஸ்டான படிப்பு. அதுக்கப்புறம் நீங்க வந்து கோர்சஸ் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா தனித்துவமான படிப்புகளை வந்து தேர்ந்தெடுங்க. அந்த கோர்ஸை நீங்க யோசித்து பாருங்க, இந்த கோர்ஸை இந்த படிப்பு படிச்சவங்களால மட்டும்தான் செய்ய முடியும், அந்த வேலையை இன்னொரு பர்சன் வந்து செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லைன்ல வந்து நீங்க பெட்டரா வரலாம். நீங்க என்னதான் வந்து எப்படிப்பட்ட கோர்ஸ் வந்து தேர்ந்தெடுத்து படிச்சாலுமே படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எங்க வேலை தேடுறீங்க, அந்த சப்ஜெக்ட்ல நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்கிறீங்க, இதெல்லாம் பொறுத்துதான் வந்து எல்லாமே என்ன செய்ய முடியும் அப்படின்னா தீர்மானிக்க முடியும். குறிப்பா சொல்லணும்னா பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி, பிஏஎஸ்எல்பி, பிஎஸ்சி ஆக்குபேஷனல் தெரப்பி, பிபிடி இந்த மாதிரிப்பட்ட ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் வந்து பண்ணுங்க. பிசிசியன் அசிஸ்டன்ட் இந்த மாதிரிப்பட்ட கோர்சஸ், டயாலிசிஸ் டெக்னாலஜி அண்ட் பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, கார்டியாக் டெக்னாலஜி, ஓடிஏடி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நர்சஸ் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல இதுக்கான வேலையை வந்து செஞ்சிடுவாங்க. பட் இன்னும் ஒரு சில கோர்சஸ் பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, இந்த கோர்சஸ்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான படிப்பு. எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி முடிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாண்டட் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ல வந்து 24/7 எமர்ஜென்சி இருக்குது. ஸோ அங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த எமர்ஜென்சி டெக்னீஷியன் முடிச்சவங்களை வந்து ஹையர் பண்றாங்க. ஸோ இவங்களுக்கான அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டியும் பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இருக்குது. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் உங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது, தேர்ந்தெடுக்க முடியல அப்படின்னா அந்த கோர்ஸை ஏற்கனவே படிச்சு முடிச்சு நல்ல லெவல்ல செட்டிலா இருக்கவங்க கிட்ட இல்லைன்னா வந்து நல்ல வேலையில இருக்கவங்க கிட்ட அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. ஏற்கனவே ஒரு கோர்ஸை படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இல்லைன்னா ரொம்ப கம்மியான சம்பளத்துல வேலை பார்க்கறவங்க கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா நெகட்டிவான ஒப்பீனியன் தான் தருவாங்க. சோ நீங்க எனிவே 1 or 2 பர்சன்ஸ் கிட்ட இந்த கோர்ஸ் படிச்சவங்க கிட்ட இல்லைன்னா வேலை பார்க்கறவங்க கிட்ட அதை பத்தி பேசிட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா டெசிஷன் மேக் பண்ணுங்க. ஒரு கூகுளா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு யூடியூப் சேனலா இருக்கட்டும் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிக்க பயன்படுத்துங்க. பட் டெசிஷன் வந்து எப்பவுமே நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா மேக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.